கொற்றவை பற்றி நம்ம பேசுகிறோம். கொற்றவை அப்படிங்கிற சொல் முதல்ல தொல்காப்பியத்தில் வருது, நம்ம பார்க்குறோம். தங்களுடைய குடிப்பெண்ணையை மரப்பெண்ணையை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணை வந்து துர்க்கை அம்மனாக, அதாவது கொற்றவையாக வந்து அலங்காரம் பண்ணுறாங்க. கொற்றவை வேடம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு அணிவிக்கிறது வந்து இப்பவும் வழக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுறாங்க, எவ்வளவு நேரம் வந்து தெளிவாக இருந்த ஒரு தனித்தமிழ் வந்து டக்குன்னு ஒரு கலப்பாயிடுச்சா. வரலாறு பேசினாலே இலக்கியம், செப்பேடு, கல்வெட்டு, அகழாய்வு, இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம பேசணும். மற்ற தெய்வங்கள் இப்போ விநாயகராக இருக்கட்டும், இல்லை சிவனாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், பலராமராக இருக்கட்டும், தமிழ் நிலத்துக்கு எந்த விதத்தில் தொடர்பு படுறாங்க. கோட்டையை காப்பாற்றுபவள் தான் துர்க்கை. துர்கா அப்படின்னாலே இதுன்னு தான் அர்த்தம், கோட்டைன்னு தான் அர்த்தம். மேருமலையை வளைக்கிறாரு அதுதான் சொன்னோன்னே புராணத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் இவ்வளவு நேரம் நம்ம தமிழ் தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கதைகள் அதில் வரலை. இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற தெய்வம் அப்படின்னா துர்க்கை. மெயினாக வந்து கல்கத்தாவில் வந்து வழிபாடு பெரிய அளவில் இருக்கு. ஆமாம். அது வந்து தமிழ் மரபுல இருந்த கொற்றவை அப்படிங்கிற அம்மனோட கனெக்டட் அப்படிங்கிறத விட ரீப்ளேஸ்மெண்டா? ஆமாம். அதாவது இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடியே இந்த சாக்த மதம் பற்றி லேசாக ஒரு இன்ட்ரடக்ஷன், ரொம்ப விரிவாக இல்லாமல் லேசாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு பொதுவாக நான் நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன். இந்தியாவை வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ராமர் கிருஷ்ணர், மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதைன்னு சொல்லி ஒரு வைஷ்ணவ நாடு மாதிரி தெரியும். கொஞ்சம் உள்ள டெப்த்தாக போய் பார்த்தீங்கன்னா காசி, ராமேஸ்வரம், ஜோதிர்லிங்கம்னு சொல்லி எல்லாம் சைவம் மாதிரியே தெரியும். அதை விட இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோவில், பெருமாள் கோவில் இல்லாத ஊர்கள் கூட நீங்கள் பார்க்கலாம். அம்மன் கோவில் இல்லாத ஊரை பார்க்கவே முடியாது. சொல்லப்போனால் இந்தியாவை இணைக்கக்கூடியது இந்த தாய் தெய்வ வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற இடங்களில் வந்து பெண்களை வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கான்னு தெரியலை. ரொம்ப சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், மேரி மாதா மாதிரி சில எக்ஸப்ஷன் இருக்கலாமே தவிர்த்து பெரும்பாலான உலக மதங்களில் பெண்களை வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியலை. இந்தியாவில் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது. நம்ம இந்தியாவே என்ன சொல்கிறோம், பாரத மாதா அப்படின்னு சொல்கிறோம். தமிழை வந்து தமிழ் தாய் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தாய் தெய்வத்துடைய ஒரு உருவகமாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி தான். ஸோ அதுக்கு தமிழும் வந்து விதிவிலக்கு கிடையாது. கொற்றவை பற்றி நம்ம பேசுகிறோம். கொற்றவை அப்படிங்கிற சொல் முதல்ல தொல்காப்பியத்தில் வருது, நம்ம பார்க்குறோம். இல்லை ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 திணை தெய்வங்கள் பற்றி சொல்ல இடத்துல தொல்காப்பியர் கொற்றவை பற்றி சொல்லவே இல்லை. ஓகே, அதை ஏன் சொல்லலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் கொற்றவை நிலைன்னு இன்னொரு இடத்துல அவர் வராரு, அந்த இடத்துல அவர் சொல்கிறார். பொதுவாக பாளைய நிலம் அப்படிங்கிறதே குறிஞ்சியும் இந்த முல்லையும் திரிந்து பாலையாக மாறும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு, சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. அதாவது வெயில் காலத்தில் குறிஞ்சியும் இந்த முல்லையும் பாலையாக மாறும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் இந்த திணை தெய்வ வரிசையில் கொற்றவையை சொல்லலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கொற்றவை யார், இந்த கொற்றவை பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்கு, விரிவாக எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா சங்க இலக்கியங்கள் அங்கங்கே நமக்கு பாயிண்ட்டாக நமக்கு கிடைக்குதே தவிர்த்து ஒரு முழு சித்திரம் எங்கே கிடைக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் தான். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது வந்து தமிழுடைய முதல் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 50 காப்பியங்களில் முதன்மையானது. சிலப்பதிகாரத்துக்கு பெரிய அளவில் சமய தொடர்புகளும் இல்லை. அது ஜெயின காப்பியமா இல்லை வேறு ஏதாவது ஒரு காப்பியமா அதெல்லாம் நம்ம தெளிவாகவே சொல்ல முடியல. அது மாதிரியான ஒரு காப்பியம் தான் அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவ வரி அப்படின்னு ஒன்று வருது. வேட்டுவ வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டி பீப்புள், எயினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, மறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்களுடைய வழிபாட்டுக்குரிய தெய்வமாக கொற்றவையை வந்து சொல்கிறார். யாருன்னா இளங்கோவடிகள் நமக்கு சொல்கிறார். அதில் தான் அந்த வேட்டுவ வரி அப்படிங்கிறது வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பாட்டு, பெரிய ஒரு லைன். அதை முழுசாக நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த கொற்றவை பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்கங்கிறது வரும். இல்லை பியூட்டிஃபுல்லான சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அந்த மறவர்கள் வந்து கொற்றவை தாய்க்கு வந்து விழா எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது தங்களுடைய குடிப்பெண்ணையை மரப்பெண்ணையை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்னி பெண்ணை வந்து துர்க்கை அம்மனாக, அதாவது கொற்றவையாக வந்து அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்போது இந்த மறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியே இந்த இவர் சொல்கிறார், இளங்கோவடிகள் வந்து சொல்கிறார். இவர்கள் வந்து கொற்றவைக்காக தன்னுடைய உயிரை தலை வெட்டி பலியிடக்கூடிய வழக்கம் உடையவர்கள். ஆனால் வந்து இப்போது இவங்க சாதாரணமாக இறந்து போய்
இவங்களை வந்து எரிக்க மாட்டாங்க, இவங்க வந்து இறந்தாலே போரில் தான் இறப்பாங்க, அல்லது கொற்றவைக்கு தன்னை பலியை கொடுத்து தான் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீர தீரத்தை வந்து புகழ்ந்து சொல்கிறார். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கொற்றவை வந்து ஒரு வீர தெய்வம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு வீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி மகாராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் பவானி அப்படிம்பாங்க. வீர முழக்கம் அப்படின்னாலே அது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா சக்தியுடைய முழக்கமாக தான் இருக்குது. இந்தியா முழுக்கவே ஜெய் பவானி அப்படிம்பாங்க. அங்கே நீங்கள் நார்த்து போனீங்கனாலும் இதே மாதிரி தான், கிட்டத்தட்ட பவானி மாதிரியான ஒரு தெய்வங்களை வந்து அதே மாதிரி குறிப்பாக இந்த போர் குடிகளாக இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துர்கை மாதிரியான ஒரு தெய்வம் தான் வந்து போர் தெய்வமாக வந்து இருப்பாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மறவர்கள் யாருன்னு சொல்லிட்டாரு. இந்த மறவர்கள் வந்து யாரை கும்பிடுறாங்கன்னா கொற்றவையை கும்பிடுறாங்க. தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறுமிக்கு கொற்றவைக்கான அலங்காரங்களை பண்ணுறாங்களாம். அந்த அலங்காரத்தை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து பன்றியுடைய கொம்பை எடுத்து அலங்காரம் பண்ணாங்க, புலியுடைய தோலை எடுத்து அலங்காரம் பண்ணாங்க அப்படின்னா வருது. சொல்லிட்டு இந்த கொற்றவையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவள் யார் அப்படின்னா சிவனுடைய மனைவி. அங்கே சொல்லிடுறாங்க சிவனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு நேரம் வந்து தெளிவாக இருந்த ஒரு தனித்தமிழ் வந்து டக்குன்னு ஒரு கலப்பாயிருச்சா? ஆமாம். அதாவது இல்லை என்னென்னா சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து மிகைப்படுத்தியோ இல்லை வேற எதையுமே சேர்த்து சொல்ல. இப்போ இதில் என்ன கொஸ்டின் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். சிலப்பதிகாரம் வந்து எந்த ஒரு இடைச்செருகளும் இல்லாத ஒரு நூலா சொல்ல முடியாது. இடைச்செருகள் நடந்திருக்கலாம். இப்போ எந்த விஷயம் இடைச்செருகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் பிரிச்சு பார்க்கவும் முடியுது அவங்களால. இப்ப நம்மளே பேசிக்கிட்டே வரும்போது கரெக்டா அந்த பாயிண்ட பிடிக்கணும்ல. ஆமா, இப்படி பாத்தீங்கன்னா சிவன் எப்படி இங்க வந்தாரு? திணை தெய்வமாவும் இல்ல, திணை தெய்வமாவும் இல்ல, வேற எந்த விதத்திலையும் வந்து தமிழ் மரபோட சிவனை வந்து நம்ம இலக்கியத்துல பார்த்தோம்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இல்ல. அப்ப இந்த இடத்துல எப்படி சிவன் திடீர்னு உள்ள வந்தாரு? திடீர்னு வரல, புறநானூர்லயே சிவன் வந்துடுறாரு. ஓகே, புறநானூறு கலித்தொகை மாதிரியான நூல்களில் வந்துடுறாரு. புறநானூறு நம்ம சொல்லலாம், கலித்தொகை கூட பிற்காலன்னு சொன்னாங்கன்னா புறநானூரில் வந்து உலகை காக்கும் 4 தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிற இடத்துல சிவன், பலராமர், கிருஷ்ணர், முருகன் 4 பேரை சொல்கிறாங்க. புறநானூறு 56 இந்த பாட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொல்கிற இதையுமே நம்பவே வேணாம், நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பியத்தை வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறாங்கல்ல, அதை நம்ம மறுக்க முடியாது. அதை வந்து நீங்கள் ஒரு விஷயமா நிறுவனம், அதோட பொறுப்பு இருக்கு. ஆமாம், இது எப்படி நிறுவ முடியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பாடல் எந்த அரசன் மீது பாடப்பட்டது? இப்போது ஏதோ ஒரு மன்னன், அவருடைய பேர் சட்டன் ஞாபகம் வரல, ஏதோ ஒரு பாண்டிய மன்னன் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மன்னன் வாழ்ந்த காலத்துக்கு வந்து நம்ம ஏதாவது வந்து டாக்குமெண்ட் கொடுக்குறோம். இப்போ இடைச்செருகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னா, இது இடைச்செருகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதை மட்டுமே காரணம் காட்டக்கூடாது. எங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்து இருக்குங்கிறனாலே அதை இடைச்செருகள்னு சொல்லக்கூடாது. அது ஏன் இடைச்செருகள், அதனுடைய நீங்கள் டோட்டலாக அந்த காப்பியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காப்பிய நடையிலேருந்து அந்த பாட்டு எப்படியா வித்தியாசப்படுதா அதை காட்டணும். இப்படி யாரும் எனக்கு காட்டின மாதிரி தெரியல. இப்போ இலக்கியத்தில் வந்து இடைச்செருகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ இந்த ஒரு ராஜாவை பற்றி பாடின பாட்டில் வந்து கிருஷ்ணரையும் பலராமரையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது இடைச்செருகள்னு சொன்னீங்கன்னா அந்த ராஜா வாழ்ந்த காலம் என்னங்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆதாரம் தரணும். இலக்கியம் தாண்டி என்ன ஆதாரம் இருக்குது? டோட்டலாகவே நீங்கள் சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கோங்களேன், தமிழ் வரலாறுங்கிறதே அந்த சங்க இலக்கியத்தை தாங்க அடங்கி இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இதை மறுத்துட்டீங்கன்னா தமிழ் மக்களுக்கு வந்து வரலாறே இல்லாமல் போயிடும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாருமே ஓப்பன் டு டிபேட் தான், எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்ன விஷயம்னா, நம்ம பழைய கல்வெட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு வர்ற வரைக்கும் கிபி 500 வரைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்க கல்வெட்டுலாம் இலக்கியத்துல வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்கு, இலக்கியத்துல இடைச்செருகள் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா நம்ம இலக்கியத்தை மட்டுமே ஆதாரமா கொள்ளணுமா, இல்ல செப்பேடுகள், கல்வெட்டுகள் இதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்கணுமா? அதுல எல்லாம் வந்து பலராமர், கிருஷ்ணர் அப்படிங்கிறவரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களா? இருக்கு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு ஊர், டக்குன்னு இது அரிக்கமேடுன்னு ஒரு ஊர். அங்க வந்து ஒரு பானை ஓட்டில் எதுகுல பலபூத அப்படிங்கிற பேர் வந்து கிடைச்சது. அது யார் அப்படின்னா பலராமருடைய பேர். அந்த பானை எத்தனை வருஷத்துக்கு? பானையோடு 2000 வருஷம் பழசு, 1800 வருஷம் பழசு அப்படின்னு சொல்லலாம். ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இதை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு. இப்போ இதை வந்து நம்ம இடைச்செருகள் அப்படிங்கிறது வந்து இலக்கியத்தை மட்டும் வச்சு பார்க்கல. ஆக்சுவலி என்னன்னா, வரலாறு பேசினாலே இலக்கியம், செப்பேடு, கல்வெட்டு, அகழாய்வு
இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம பேசணும். ஓகே. இது இல்லாமல் நம்ம பேசவே முடியாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த பாடல் இந்த 2000 வருஷம் பழசு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இந்த இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த பானை ஓட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்ம ப்ரூஃப் கொடுக்குறோம். இப்போ நம்ம சொன்ன இந்த பானை ஓடு விஷயம் இருக்கு இல்லையா, எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா, ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இயர்லி தமிழ் எபிகிராஃபி அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. நல்லா எவ்வளோ பெரிய புக்கு, இன்னைக்கு அவைலபிளானே தெரியல. அதை வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா பல கற்பனைகள் நமக்கு வந்து உடைஞ்சு போகும். அப்படியே நம்ம வரலாறுன்னு நினச்சிட்டு இருக்க பல கற்பனைகள் அப்படியே உடைஞ்சு போகும். ஓகே. அதை நீங்கள் பானை ஓட்டில் கிடைக்கக்கூடிய பேர்கள், அந்த காசுகளில் கிடைக்கக்கூடிய பேர்கள், மித்ரன்கிற பேர் வருது, வாருணி அப்படிங்கிற பேர் வருது, அது தவிர கோத்திர பேரெல்லாம் வேற வருது, ஹெவிலி சான்ஸ்கிரிட்டைஸ்ட். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு, அதனால தான் ஹிஸ்ட்ரிங்கிறத வந்து மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமாக தான். ஒரு இலக்கியத்தை மட்டுமே வச்சுட்டு இது பிற்காலம், இது பிற்சேர்க்கைன்னு யார் சொல்லுவான்னா, அந்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் படிச்சு சொல்லக்கூடாது, பல சப்ஜெக்டை நீங்கள் படிச்சுட்டு வந்து சொல்லலாம். ஸோ பேக் டு த இது, இப்போ நீங்கள் சிவனுடைய மனைவியாக வந்து கொற்றவையை சொல்கிறாங்க, சிவனுடைய எல்லா ஆஸ்பெக்டையும் கொற்றவைக்கு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீலகண்டன்னு சிவனை சொல்லுவாங்க. அவர் வந்து விஷத்தை குடிக்கிறாரு, நீலம் கழுத்து வந்து நீலம் ஆயிடுது. சிவனுடைய நிறம் ப்ளூ கலர் கிடையாது, பெருமாள் தான் ப்ளூ கலரு. சிவன் வந்து என்னென்னா செப்போதும் பொன்னின் மேனியன் அப்படிம்பாங்க, சிவப்பாக இருப்பாராம், பொன்னார் மேனியன் அப்படின்லாம் வருது. அப்போது அந்த சிவப்பு மேனியில் இந்த இடம் மட்டும் கண்டம் மட்டும் கருப்பு நீளமாக இருக்குது. இதே ஆஸ்பெக்ட் வந்து அப்படியே கொற்றவை மேலே ஏற்றி சொல்கிறாங்க. இல்லை அதாவது இப்போ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இப்போ தமிழ் இலக்கியத்தை எடுத்துட்டோம்னா அதில் 5 திணை வருது. ஆமாம், 5 திணைக்கு வந்து ஒரு தெய்வத்தை வந்து குறித்து வைக்க சொல்கிறாங்க. இவங்க தான் தமிழர் தெய்வங்கள், தமிழ் தெய்வங்கள் இவங்க. ஆமாம் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாரு. இப்போ மற்ற தெய்வங்கள், இப்போ விநாயகராக இருக்கட்டும், இல்லை சிவனாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும், பலராமராக இருக்கட்டும், தமிழ் நிலத்துக்கு எந்த விதத்தில் தொடர்பு படுறாங்க? கரெக்ட், இது ஒரு நியாயமான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா திணை தெய்வம் அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழர்களின் தெய்வமானு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நேரடியாக அது தமிழர்களின் தெய்வம் நமக்கு தெரியுது. இப்போ கொற்றவையை பார்த்தீங்கன்னா பாலியலத்துக்குரிய தெய்வம் நேரடியாக சொல்லலையே நமக்கு தொல்காப்பியத்தில், நம்ம பின்னாடி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேற ஒரு இடத்துல கொற்றவை நிலைன்னு வர்ற இடத்துலையும் அதே மாதிரி குறிஞ்சியும் முல்லையும் பாலையா மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தையும் வச்சு தான் நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சிக்கவே முடியுது. அப்போ பாலியலத்துக்குரிய தெய்வம் கொற்றவை அப்படிங்கிற கான்செப்டே தொல்காப்பியத்தில் இல்லை. ஓகே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா இப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த தெய்வங்கள் 5 பேரை சொல்லியிருக்கிறதுனால இவங்க மட்டும் தான் தமிழர். அப்படியாவது நம்ம சிவனை புரிஞ்சிக்க முடியுதா? நீங்க கொற்றவைக்கு சொன்ன ஆஸ்பெக்ட்ல சிவனை வந்து அப்படியாவது நம்ம புரிஞ்சிக்க முடியுதா? முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வந்து என்னென்னலாம் புராணத்தில் பண்ணாருன்னு வருதோ, மேருமலையை விளைக்கிறாரு, திரிபுரங்களை வந்து எரிக்கிறாரு, இந்த மாதிரி புராண செய்திகள்லாம் நமக்கு கிடைக்குது. அது கலித்தொகையிலே நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஆரம்பித்த உடனே எனக்கு கரெக்டாக அந்த தாட் வந்துருச்சு. மேருமலையை வளைக்கிறாரு அதெல்லாம் சொன்னோடனே புராணத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஆனால் இவ்வளோ நேரம் நம்ம தமிழ் தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கதைகள் அதில் வரலை. தன்னையே வந்து உயிரை தியாகம் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதாவது ஒரு ரியாலிட்டிக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த தமிழ் தெய்வத்தோட ஐடென்டிட்டியோட இருந்துச்சு. இப்போ டக்குன்னு இப்போ நம்ம சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புராணத்தோட கனெக்ட் ஆகி அது ஏதோ ஒரு ஒரு மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு புராணிக சன்ஸ்கிரிட் பிராக்டிகலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. எல்லாமே அப்படி பார்த்தா நம்பிக்கைகள் அப்படின்னு வந்துட்டாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ உதாரணமாக இதே பார்த்தீங்கன்னா கொற்றவைக்கு வந்து தன்னை வந்து அரிகண்டம் நவகண்டம்னு கொடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு தேதியில் இதை அலோவ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க. அது பிலீஃப். அது வந்து அந்த காலத்துல கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. மேருமலையை வளைக்க முடியுமா? அதெல்லாம் வந்து புராண உருவகங்களா தான் நம்ம. இப்போ நம்ம கொற்றவையில வந்து நீங்க என்ன விஷயங்கள் சொன்னீங்கன்னா தன்னுடைய மகளையே ஆமா ஒரு அம்மன் மாதிரி வந்து வடிவமைத்து ஆமா பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயல்பா இல்லாம ஒரு இயல்புக்கு மாறா நீங்க சிவன் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே இயல்புக்கு மாறா போகுதே. இயல்புக்கு மாறாக இல்லை, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து திணை தெய்வங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. இப்போது இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையே நான் சொல்லியிருந்தேன், திருமால் பற்றி சொல்லும்போது சூரியனை போய் காப்பாற்றினாருன்னு வருது. 174 புறநானூறு. நம்ம நண்பர் ஒருத்தர் கரெக்டாக போட்டிருந்தார். நம்ம 175ன்னு நம்ம சொல்லிட்டோம், நம்ம நண்பர் கமெண்ட்டில் போட்டவர் இல்லை 174ன்னு போட்டு. இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, நம்ம ஏதாவது ஒரு தப்பாக சொன்னோம் அப்படின்னா அதை வந்து பாடல்கள்லேருந்து ஆதாரத்தோடு எடுத்து காட்டணும். ஒரு நண்பர் வருத்தப்பட்டார், அவருடைய கமெண்ட்டை நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லி. அவர் அதை கரெக்டாக போட்டிருந்தார், 174 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த நம்பர் ஏன் மாறும்னா இந்த கடவுள் வாழ்த்தை வந்து எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து அது மாறும். அதனால் அந்த குழப்பம்.
அதில் பார்த்தீங்கன்னா திருமால் வந்து சூரியனை, மறைஞ்சு போன சூரியனை எடுத்துகிட்டு வந்தாருன்னா வருது. முருகனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி? அவுணரை அழிச்சார்னு வருது. அசுரர்களை அழிச்சார். ஆமாம், முதல் குறுந்தொகை இதுலேயே வந்தது. அவுணர் அப்படிங்கிறது தெளிவாக அசுரர் தான். இந்த மாதிரி கொற்றவைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? கொற்றவைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவனுடைய ஆஸ்பெக்ட் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. சிவன் என்னென்னலாம் பண்ணாரோ, மேருமலையை விளைச்சார், முப்புறங்களை எரிச்சார், நெத்தி கண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நெற்றிக்கண் இருக்குங்கிறது நம்மளுடைய சாக்தர்களுடைய நம்பிக்கை. அதாவது சாக்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சக்தி வந்து அனைவருக்கும் மேம்பட்டவள். சிவனுடைய சக்தி மட்டும் கிடையாது. அந்த அம்பாள் வந்து சிவனுடைய மனைவி பார்வதி மட்டும் கிடையாது. லக்ஷ்மியும் அவதான், சரஸ்வதியும் அவதான், இந்த 3 மும்மூர்த்திகளை படைச்சவளும் அவதான். ஸோ சுப்ரீம் காட், ஆதி பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கான்செப்டும் இதுல வருது. ஓகே, அந்த கான்செப்டும் இதுல வருது. இல்ல அந்த கொற்றவையை பத்தி சொல்லும்போது நீதான் சுப்ரீம். சுப்ரீம் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். தத்துவம். அந்த தத்துவம் வந்து நமக்கு இதுல சொல்லப்பட்டிருக்கா? தமிழ் சொல்லப்பட்டிருக்கு. ஆதி பராசக்தி அப்படிங்கிற ஒரு தத்துவம் இதுல இருக்கா? சொல்லப்பட்டிருக்கு. 3 தெய்வங்களையும் படைச்சவள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து நமக்கு வந்துருது. இதே நமக்கு சொல்லக்கூடிய இது சிலப்பதிகாரத்துல வந்துருது. அப்போ சிவனுடைய ஆஸ்பெக்ட்லாம் சொல்லிட்டு வராங்க. சிவனாக இருந்து பண்ணவை இவதான் அப்படிங்கிற மாதிரி, நெற்றிக்கண்ணுடைய வெளுப்புனா வருதா. அடுத்து சொல்லிட்டு அடுத்து சட்டுன்னு எங்கே வராங்க பாருங்க, திருமாலுக்கு இளையவை அப்படிங்கிறாங்க. விஷ்ணுவுடைய தங்கச்சி. இந்த திருமால் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? விஷ்ணுவுடைய தங்கச்சி அப்படிங்கிறத விட கிருஷ்ணருடைய தங்கச்சிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா விஷ்ணு உங்க சுப்ரீம் தெய்வத்துக்கு தங்கச்சி கிடையாது, உறவுகள் எதுவும் கிடையாது. ஸோ அவருடைய பிரம்மா மனைவியும் லக்ஷ்மியும் பிரம்மா மகன், அந்த கான்செப்ட் மட்டும்தான். ஏன் திடீர்னு திருமாலுக்கு இளையவை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அடுத்து வராரு பாருங்க, உன்னுடைய மாமன் கம்சன் வந்து அனுப்புன அந்த சகடத்தை வந்து நீ உடைச்ச, மருத மரத்தை வந்து உடைச்ச அப்படின்னு வருது. ஏன்னா திடீர்னு கொற்றவை பத்தி சொல்லிட்டு இருந்தா திடீர்னு அங்க கிருஷ்ணருக்கு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தா, இதை ஏன் சொல்றாருன்னா கிருஷ்ணருடைய சகோதரி. ஓகே, இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஷ்ணுவோட நீங்க கனெக்ட் பண்ண முடியாது, கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணலாம். கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா அது வந்து பெரும் தெய்வம், அதாவது ஒரு பிரபஞ்ச தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ கொற்றவை கிடையாது, பிரபஞ்ச தெய்வம் கிடையாது. கொற்றவையும் பிரபஞ்ச தெய்வம். பிரபஞ்ச தெய்வமா இருந்தா அது அவங்களை எப்படி வந்து நம்ம ஒரு மனிதர்களோட, அதாவது ஒரு அவதாரத்தோட ஏன் கனெக்ட் பண்ண முடியுதுன்னா இவரே அப்படிதான். இவங்க அவதாரம் கிடையாது. ஆமா, இவரே கனெக்ட் பண்றாரு, இளங்கோவடிகளே கனெக்ட் பண்றாரு, நாம பண்ணல. அவர் ஏன் இந்த கிருஷ்ண அவதாரத்தை மட்டும் பர்டிகுலரா எடுத்தார்? ராமரை சொல்லாம, இல்ல விஷ்ணுவை மொத்தமா சொல்லாம, திருமால் அப்படிங்கிற பேர் வந்து பொதுவா பாத்தீங்கன்னா கிருஷ்ணரையும் குறிக்கும், மால் அப்படிங்கிறது வந்து 2 பேரையும் குறிக்கும். கொற்றவை அப்படிங்கிறது ஒரு பெருந்தெய்வம். ஆமா ஆமா ஆமா. திருமால் அப்படிங்கிறது ஒரு பெருந்தெய்வம். கொற்றவை அப்படிங்கிறது வந்து திருமாலோட தங்கச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வந்து அவதாரத்தோட நம்ம தொடர்பு படுத்தலாம். ஆனா அவங்களே ஒரு பெருந்தெய்வமாச்சு, அவங்களை எப்படி நம்ம வந்து இவங்களோட தொடர்பு படுத்தணும்? அவங்களே வந்து ஒரு மீனாட்சி அம்மனாவோ உருவகப்படுத்தி அப்புறம் தானே தொடர்பு படுத்தணும். பண்ணலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன் தான். நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய நீங்க சொல்றது வந்து இலக்கியங்கள் இருக்கிற இலக்கியங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குற ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சகோதரிங்க ரொம்ப பொருத்தமா இருக்கு. விஷ்ணு சகோதரிங்கிற கிருஷ்ண சகோதரி ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதுக்கான காரணத்தையும் சொல்றேன். இங்க எப்படி அவர் சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து அந்த சகடாசுரனை எட்டி உதைக்கிறாரு, மருத மரங்களை உடைக்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் அப்படியே எடுத்து கொற்றவை மேல சொல்லிட்டாரு, நீ தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது இப்படி சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரும் கொற்றவையும் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது பாகவதத்தில் வரக்கூடிய நம்பிக்கை. ஓகே, ஒன்னாதான் வருது, 2லையுமே ஒன்னாதான் வருது. ஓகே, இப்போ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும். பாகவதம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? பாகவதம் வந்து பாகவதத்துடைய கருத்துகள் ஆரிஜின் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம டேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1800 2000 வரைக்கும் போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தொல்காப்பியத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சொல்கிறது வந்து சிலப்பதிகாரம் வந்து எவ்வளோ வருஷம் பழமையானது? சிலப்பதிகாரம் பல பேர் பல விதமாக டேட் பண்ணியிருக்காங்க. கிபி 500 வரைக்கும் போகும். கிபி 500, அதாவது பாகவதம் வந்து 2000 வருஷம் ஆகுது ஒரு அப்ராக்சிமேட்டா. ஆமாம். சிலப்பதிகாரம் வந்து ஒரு 1500 வருஷம் ஆகுது. ஒரு 500 வருஷத்துல அங்கிருந்து டிராவல் பண்ணி இங்கே கிளப்பாயிருச்சு. இல்ல அப்படி கரெக்டா வருது, அந்த டேட்டு கரெக்டா வருது. நீங்க சொல்றது தங்கச்சியா வந்து நம்ம உருவகப்படுத்தி சிலப்பதிகாரத்துல எழுதுறோம் அப்படின்னா அப்ப அதுல வந்து கனெக்ட் பண்றோம்ல. ஆமா, அது இளங்கோவடிகள் வந்து நிச்சயமா அதெல்லாம் படிச்சிருக்கோம். எனக்கு 2 விஷயம் வேணும். அதாவது ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு, இல்ல தத்துவ ரீதியாவே கனெக்ட் பண்ணிட்டாங்க, இல்ல ரெண்டுல எது உண்மையா நடந்தது? ரெண்டுலையுமே வந்து என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்குங்கிறத வந்து ஒத்துக்கிறேன். இந்தியா முழுக்க வந்து அந்த முன்னாடியே நம்ம அந்த இதுலேருந்தே அங்கே தான் ஆரம்பித்தோம். நார்த்துலேருந்து ஒரு பெரிய சிவிலைசேஷன், அது வந்து சவுத்துக்கு வந்திருக்கு, சவுத்தை வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம்.
அப்போ அப்படி பார்க்கும்போது இன்னும் சில பேர் பாகவதத்துக்கு டேட் பண்ணுறவங்க 10th செஞ்சுரிலாம் டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம சொல்லி ஆகணும். சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்ல இருந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. ஆய்ச்சியர் குரவையை எடுத்துக்கிட்டு ஜெயதேவருடைய அஷ்டபதியோட அதை கம்பேர் பண்ணி இங்கேருந்து ஏன் அங்கே போயிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல வந்து இங்கேருந்து அங்கே போச்சா அங்கேருந்து இங்கே போச்சாங்கிற டிபேட் வேணாங்கிறது தான். இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டோம்னா என்னவா போயிடுது அப்படின்னா நாம இங்கேருந்து அங்கே போச்சுங்கிறத ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நம்ம சொல்ல வர விஷயத்தை விட்டுட்டு நம்ம சமஸ்கிருத ஆதரவாளர் அந்த போர்வையிலே நம்மளை பார்க்குறனால நம்ம சொல்ல வர விஷயம் வந்து ரீச் ஆகாம போயிடுது. அதாவது நான் என்ன ஒரு விஷயம் ட்ரை பண்றேன்னா நம்ம அந்த கான்ட்ரவர்சியை உடைச்சிட முடியாதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல நிறுவிட முடியாதா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் தத்துவமா அக்செப்ட் பண்ணிக்கணும்னா பண்ணிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. துர்க்கையும் கொற்றவையும் ஒண்ணுதான் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்காவது நம்ம மக்கள் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுதான் இந்தியாவோட ஆரிஜின். நம்ம என்னதான் வந்து முருகன் வந்து அந்த பக்கம் இருந்து வந்தாரு, இந்த பக்கம் இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு பிரிவினை எல்லாம் இருந்தாலும் தத்துவங்கள் எல்லாமே ஒண்ணுதான். ஒரே மாதிரி தான் திருமணம் செஞ்சுக்கிறோம், ஒரே மாதிரி தான் வாழ்றோம், ஒரே மாதிரி தான் எல்லாமே பண்றோம். என்ன கேட்டா அதான் இங்கே ஆரிஜினா அங்கே ஆரிஜினா அப்படிங்கிற சண்டை வந்து ரொம்ப வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த சண்டைக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த சண்டையிலே கவனத்தை செலுத்துறோமே தவிர்த்து அந்த ஆன்மீகத்தை வந்து விட்டுறோம், கான்செப்டை விட்டுறோம். நான் சொல்கிறேன், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சமஸ்கிருதம் பற்றி நம்ம அதிகமாக பேசும்போதே என்ன அப்படின்னா ஒரு எதிர்ப்பு தான் வருதே தவிர ஏற்பு வர மாட்டேங்குது. ஏற்பு வந்து ஒரு ரொம்ப பக்குவப்பட்ட நிலையில தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகாமல் இப்படி சொல்லப்பட்டிருக்கு என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவை எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நமக்கு வேட்டுவ வரி அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதை நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்ன தொடர்பு? இதை ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு இது நீங்கள் ஆக்சுவலாக நிறையா தடவை சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு நூலை வந்து நம்ம எப்படி அணுகணும், அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை எப்படி ஆராயணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா இடத்துல சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நம்ம பழைய வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம திரும்ப அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகலாம். அதேதான் அதுக்கு தான் இப்போ அடுத்த கொஸ்டின் நான் வைக்கிறேன். இப்போ கொற்றவை அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க, அது வந்து ஒரு காலமாக வந்திருக்கு. இப்போ வந்து அவங்க இல்லையே, அந்த வழிபாடு இல்லையே, இப்போ அவங்க தான் இருக்காங்க. இப்போ இது இப்போ இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வேட்டுவ வரி தான் நமக்கு உதவி பண்ணுது. வேட்டுவ வரின்னா என்ன? வேட்டுவ வரினா வேடர்கள், எயினர்கள், மறவர்கள் அவங்களுடைய பேரு. அவங்க வந்து வழிபடக்கூடிய கொற்றவை, அவங்க என்ன சடங்கு பண்றாங்கிறது வந்து விளக்கக்கூடிய ஒரு பகுதி. ஒரு பாட்டு அந்த பாட்டுல வந்து இதை பத்தி சொல்றாங்க, இந்த மறவர்கள் எப்படி இப்படிலாம் வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. ஸோ அப்போ என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இந்த திருமாலுக்கு வந்து நீ இளையவை, இவன் கிருஷ்ணன் என்னென்னலாம் பண்ணானோ அதெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்றாரு. இந்த தொடர்பு எதுல வருது பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் நண்பர் சொன்னாரு, சில யாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடக்கூடிய மக்கள். அவங்க தானே கோனார்னு சொல்கிறோம், ஆயர்கள்னு சொல்கிறோம், முல்லைநில மக்கள் அவங்க தானே. அவங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற அன்னைக்கே காளிக்கும் சேர்த்து வணங்குறாங்க. எதனால் அப்படின்னா 2 பேரும் சகோதர சகோதரிகள். பாகவதத்தில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன்னா, கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில் பிறக்கிறாரு, தேவி துர்கை வந்து நவமியில் பிறக்கிறாருன்னு சொல்லியிருக்கு, பாகவதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இன்னும் போனால் நீங்கள் நார்த்தில் போனீங்கன்னா, பெங்கால் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கிருஷ்ணரும் காளியும் வேற வேற கிடையாதும்பாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மதுரையில் மடப்புறம் காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற வடக்கில், அதாவது சேட்டு அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க போய் அவங்க கல்கத்தா காளியவே போய் கும்பிடுறாங்க. ஆனா அந்த மனசு நம்ம மக்களுக்கு வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு. அதான் எல்லாமே ஒண்ணுதான். அது நமக்கு தெரியுது இல்லையா. இப்போ நீங்க நார்த்ல நேத்து கொஞ்ச நாள் முன்னாடி திருப்பரங்குன்றம் போயிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்க வந்து இப்போ நீங்க அங்க இந்த கோயில்ல இருக்கிறது எங்களுடைய முப்பாட்டன், நீ உள்ள வராத அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் அது என்னவா பாக்குறான்னா, இந்த முருகன் வந்து யாருன்னா சிவனுடைய பையன், நான் இங்கே வந்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உள்ளே வந்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போகிறாரு. அவர்கிட்ட போய் நீ இது கிடையாது, நீ வெளியே போ, நீ வந்து வேற மொழி பேசுபவர்கள் முருகன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்னத்துக்கு ஆகும்? ஸோ இந்த அடிப்படையாக வந்து இந்த மதத்துக்கும் மொழிக்கும் உள்ள வேற்றுமையை புரிஞ்சுக்காம நம்ம மக்கள் இதை போட்டு ரொம்பவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த கொற்றவை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு வராரு. இப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது இந்த கொற்றவைக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணாங்கங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி,
அந்த கொற்றவை இன்னைக்கு வழிபடக்கூடிய அந்த தெய்வம் துர்க்கை வந்து கொற்றவை தானா? அதுதானே உங்களுடைய கேள்வி. இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, கையில் வந்து சங்கும் சக்கரமும் கொண்டவளாக இருக்கிறாள் வருது. இதே வேட்டுவ வரியில் வருது. அப்போ சங்கு சக்கரத்தோட விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலே விஷ்ணு துர்க்கை எல்லாம் உண்டு. சங்கு சக்கரத்தை கையில் உடையவள் தெளிவாக வருது. இன்னொன்று என்ன தெரியுமா, தலை வந்து எருமையாகவும் உடல் வந்து மனித உடலாகவும் இருக்கக்கூடிய அசுரன் மீது நின்றிருக்கிறாள். யாரு? மகிஷாசுர மர்தினி. அப்ப மகிஷாசுர மர்தினி அப்படிங்கிற தெய்வமும் கொற்றவையும் வேற வேறையா? துர்க்கை வேறையா? ஒண்ணுதான். இவ்வளவு தெய்வங்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். துர்க்கை வேற வேற பேர்கள். ஆமா ஆமா, வேற வேற பேர்கள், பட் ஒரே தெய்வம் தான், ஒரே சக்தி தான், ஒரே தான். மகிஷாசுர மர்தினியாகவே தான் வேட்டுவ வரி சொல்லுது. ஓகே. எருமை தலை மீது நின்றுருக்கேன்னா என்ன அர்த்தம்? அதே தானே. பல்லவர் கால சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எருமாசுரன் மீது நின்ற போது கையில் சங்கும் சக்கரமும் ஏந்தி, அதே மாதிரி இந்த கோலம் என்ன சொல்லுதோ, வேட்டுவ வரி என்ன சொல்லுதோ, இவர் சொன்னதை பல்லவன் வந்து கல்லில் வச்சுட்டான். அந்த மாதிரி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரொம்ப அழகாக. இன்னொரு இடத்துல என்ன சொல்ல வர்றாரு, சிவனுக்குரிய வில்வத்தையும் திருமாலுக்குரிய துளசியும் சேர்த்து அணிந்தவள் அப்படிங்கிறாரு. ஸோ எந்தளவு ஒரு யுனைட்டியை கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா. ஸோ அந்த கொற்றவை தெய்வமே வந்து என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சக்தி அப்படிங்கிற உருவமாக தான் வந்து அவர் வந்து காட்டுறார். இன்னொரு இதில் இதை எப்படி இது அப்படியே கொண்டு போய் நீங்கள் ஏலியனேட்டும் பண்ணலை அவர். இப்போ இந்த மாதிரியான ஒரு தெய்வம் அப்படின்னா இது வந்து பிராமண பூஜை பண்ண வேண்டிய ஒரு தெய்வம், நீ கும்பிடக்கூடாது அப்படின்னு ஏலியனேட் பண்ணலை. இங்கே மறவர்களையும் கனெக்ட் பண்ணுறார். அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த மரக்குடி பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டாங்களே, இவர் செய்த புண்ணியம் என்ன? இந்த சாதாரண ஒரு குடிப்பெண், அதாவது நீங்கள் சொன்ன பிராமணர் அல்லாத ஏதோ ஒரு ஜாதி தான், இவங்க சொல்கிற மாதிரி பிராமணர் அல்லாதவர் அனைவரும் புனிதம் இல்லைன்னுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அதை ஒத்துக்கலை, அது வேறு விஷயம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து இந்த கொற்றவை வேஷம் அணிந்திருக்கிறார்களே, அவ செய்த பாக்கியம் என்ன? கேள்வி கேட்கிறார் இளங்கோவடிகள். இல்லை, இப்போ அந்த நம்ம கொற்றவை வேடம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு அணிவிக்கிறது வந்து இப்பவும் வழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம். இப்பயும் வழக்கத்துல நவராத்திரி அப்போ வந்து தொடர்ந்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி வேடம் அணிவிக்கிறது சக்தியாக நம்ம வந்து பாவிக்கிறது இப்பவும் இருக்கு. அப்ப ஏன் இந்த பெண்ணுக்கு வந்து பண்ணா அப்படின்னா, இந்த பெண் செய்த புண்ணியம் என்ன அப்படின்னா, இந்த மரக்குடியில் பிறந்தது அப்படிங்கிறாரு. ஸோ அந்த கம்யூனிட்டியை வந்து பிரைஸ் பண்றாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். எப்படி தமிழ் பெருமை அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு குடிகளுக்கும் ஒவ்வொரு பெருமை. அப்போ இந்த மரக்குடிக்குரிய பெருமை என்ன அப்படின்னா, கொற்றவையை வணங்குதல் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வந்து சொல்லிகிட்டே வராரு. இப்போ அதே மாதிரி இவங்க சொல்லக்கூடியது எல்லாமே உனக்கு யூனியனாக தான் நமக்கு தெரியுது. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அரண் அயன் சிவனு பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருடைய மனதிலும் ஆடுபவள் அப்படின்னே வருது. அப்போ 3 பேருக்கும் மேம்பட்ட ஒரு சக்தியாகவே தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அவள் தான் வந்து சிவனுக்கு மனைவியாகவும் வரா, விஷ்ணுவுக்கு வந்து லக்ஷ்மியாகவும் வரா, சரஸ்வதியாகவும் வரா. பட் அவள் என்னன்னா பராசக்தி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறாரு. போயிட்டு இவங்க ஏன் இந்த கொற்றவையை கும்பிடுறாங்க? அடுத்த கேள்வி. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாலை நிலத்தில் ஒன்றுமே விளையாது. அப்போது வெளியேருந்து வரக்கூடிய மக்கள் அதை கிராஸ் பண்ணுறவங்களை வந்து அட்டாக் பண்ணி அவங்ககிட்டேருந்து பொருள் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி போர் செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து நாட்டில் போய் பசுக்களை வந்து கவர்ந்து வருவாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய தொழிலாக வந்து இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு இலக்கியங்களில். அப்போது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து இன்றைக்கி தேதியில் பார்த்தோன்னா எல்லாம் குற்றச்செயல்கள் இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி சூழலில் நம்ம வச்சு புரிஞ்சுக்கிறோம். அன்றைக்கி சூழலில் என்ன மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா அது குற்றச்செயல்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த செயலை செய்வதற்கு முன்பாக கொற்றவை கிட்ட போய் வேண்டுறாங்க. அப்படி கொற்றவை கிட்ட வேண்டலை அப்படின்னா தன்னுடைய ஆயுதங்கள் வந்து வேலை செய்யாது அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இப்படி அதாவது தெய்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானதுங்கிறது வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ரூஃப் இந்த வேட்டுவ வரி வந்து. ஸோ இப்படியாக சொல்லி அந்த கொற்றவை வந்து யார் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி பலி கொடுக்கறது, அதாவது அந்த அம்மனுக்கு பலி கொடுக்கறது அப்படிங்கிறது நிறைய மரபுல இருக்கு. ஆமா, நிறைய படங்களையும் நம்ம பார்த்திருப்போம். பாகுபலியில முதற்கொண்டு அந்த விஷயத்தை வச்சிருப்பாங்க. இது வந்து யுனிவர்சல், அதாவது இந்தியாவுக்கான ஒரு யுனிவர்சல் கோடு இது. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுர சமஸ்தானங்கள்ல, சிவகங்கை சமஸ்தானங்கள்ல நவராத்திரி வந்து ரொம்ப பெரிய ஒரு விழாவாக இருக்குது இன்றைக்குமே. மறவர்களுடைய இதுதான் அது. அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விழாலாம் கொண்டாடுறாங்க. அங்கே அவங்களுக்குன்னு தனியாக குடும்ப தெய்வமாக காளி இருக்காங்க, இந்த கொற்றவை தான் இருக்காங்க. ஸோ இந்த கொற்றவை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டோட்டலாகவே ஒரு சக்தி, பராசக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த தெய்வம் தான் வந்து பலவிதமான ஃபார்ம்ஸ் எடுத்துக்கிறா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ நான் ராஜஸ்தான் போயிருந்த போது ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு ஃபோர்ட்டில் போயிருந்தேன், அதாவது கோட்டைக்கு போயிருந்தேன். பெரிய கோட்டை அது ஆக்சுவலாக.
அந்த ராஜாவோட குலதெய்வம் வந்து இந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் ம். காட்டினாங்க. ஆனா லாக் பண்ணி இருந்துச்சு. நாங்க டைம் ஆனதால போல. ஆனா அவங்க யாரு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் தான். பெண் தெய்வம் தான். ஆக்சுவலி கோட்டையை காப்பாற்றுபவள் தான் துர்கை. ஓகே. துர்கா அப்படின்னாலே இதுன்னு தான் அர்த்தம், கோட்டைன்னு தான் அர்த்தம். கோட்டையை காப்பவள் துர்கை அப்படின்னே வந்து வருது. முன்னாடி ஒரு கல்வெட்டு கூட நான் பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி படையெடுப்புகள் வருது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, கொற்றவை தேவியுடைய சிலையை வந்து மண்ணுக்கு அடியில மறைச்சு வச்சிருவாங்க. அப்போ அந்த மன்னன் என்ன சொல்றான், எப்போ வந்து இந்த மிலேச்சருடைய ஆதிக்கம் சுப்பிரமணியனுடைய அருளால் முடிவுக்கு வருகிறதோ அப்போ இந்த கொற்றவையை எடுத்து திரும்ப கும்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது துர்கையை எடுத்து திரும்ப கும்பிடுவேன்னு சொல்றாரு. ஸோ எப்படி நம்ம இந்தியா வந்து ஒன்றிணைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா, இதில் வந்து கொற்றவை பற்றி சொல்ல வர்ற இடங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி விஷ்ணுவோடையும் சிவனோடையும் கனெக்ட் பண்ணுறதா வருது. கடைசியாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கொற்றவை இந்த வேட்டுவ வரி வருது இல்லையா, அதில் வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷனும் லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் புக்கு எழுதியிருக்காரு. ஆசா ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர். முதவே சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோஸில் வந்து மக்களை வந்து படிப்பதற்கு தூண்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். ஏன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே வந்து நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய தேவை சொன்ன ஒரு விஷயம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது. ஆமாம். ஆசா ஞான சம்பந்தன் அவர்கள் எழுதினது. அதாவது இளங்கோவடிகளின் சமயம் எது அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். நல்ல புக்கு. இளங்கோவடிகளுடைய மதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. அதில் வந்து அவர் ஒரு மாதிரி சாப்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வந்திருப்பார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சக்தியுடைய ஆஸ்பெக்டும் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடியதும் இந்த வேட்டுவரையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணி அவர் எழுதியிருக்கார். உதாரணமாக பத்மநாப சகோதரி அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்தில் வருது. திருமாலுக்கு இளையவை, திரிநயனா 3 கண்களை உடையவள், முக்கண்ணை உடையவள், இப்படி வருது. இந்த மாதிரி 25 விஷயத்த கொற்றவை லலிதா சஹஸ்ரநாமத்தையும் இந்த வேட்டுவரையும் கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ இதை நம்ம படித்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வேட்டுவரின்னா கொற்றவை அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன். லலிதா சகஸ்ரநாமமும் அதுதான். லலிதாவுடைய இது 1000 பேர்களை வந்து சொல்லுது. ஸோ இது இந்த மொழி எது சமஸ்கிருதம், இந்த மொழி எது தமிழ். ஸோ ரெண்டும் யாரை சொல்லுது? ஒரே தெய்வத்தை தான் சொல்லுது. ஸோ அதனால தமிழா சமஸ்கிருதமாங்கிற போட்டியை விட்டுட்டு ரெண்டுமே எந்த தெய்வத்தை சொல்லலாம் அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டு மேலே போகிறது நல்லது. தமிழா ஹிந்தியா அப்படின்றது மொழி. நம்ம மொழி தான், மொழியோட பற்று வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமாம். வழிபாடுங்கிறது வேற விஷயம். அதே தான், மதத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் வந்து வேட்டுவரி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்டும் வந்துடுதா. ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அதாவது உங்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தா ஒரு திணை தெய்வ நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம், அதே தெய்வம் தான் பெருந்தெய்வமாகவும் இருக்கு. அதே தெய்வம் தான் வந்து மறவர்களால் பூஜிக்கப்படக்கூடிய தெய்வம். அதே நேரத்தில் அவள் வந்து அந்த சின்ன தெய்வம் மட்டும் கிடையாது, அவள் தான் பராசக்தியும் கூட. ஆனால் இவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, காவல் தெய்வத்தை எடுத்துட்டு இவங்க ஏன் பெருந்தெய்வமா இல்லை சிறு தெய்வம்னு சொல்லிட்டு சிறுமைப்படுத்துறீங்க அப்படின்வாங்க. சிறு தெய்வம் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய புரிதலுக்காக. இல்ல, அதாவது சிறு தெய்வம் அப்படின்னா நம்ம சின்னது அப்படின்னு எப்படி நம்ம மீன் பண்ணிக்கணும், அது பவரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சிறு தெய்வம்னா பவர் கம்மியா இருக்கு, பெருந்தெய்வம்னா பவர், அதாவது அது அவங்களோட வட்டாரங்கள் வந்து சுருங்குது அப்படிங்கிறதுனால அவங்க சிறு தெய்வமா வச்சிருக்கோம். யூனிவர்சலா போகும்போது நம்ம பெருந்தெய்வம் சொல்றோம். சிறு தெய்வம் அப்படிங்கிற பேருக்கான இது டெஃபினிஷன் என்னன்னா வட்டார தெய்வம். தவிர பவர் கம்மியான தெய்வம் அப்படின்னு ஆகாது. பெருசு சிறுசுங்கிறத அர்த்தத்துல வந்து சொல்லல. இந்த ஆக்சுவலி இந்த டேர்மே இன்னைக்கு நிறைய பேர் கருப்பு படத்துல சூர்யா படத்துல கூட காட்டியிருப்பாங்க. அவர் ஏதோ கார்ல போயிட்டு இருக்கு, அது வந்து ஃபன்னியா தான் இருந்துச்சு. பட் வந்து அது லாஜிக்கலாவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த குறிப்பிட்ட வட்டத்துக்கு தாண்டி கருப்பசாமியோட பவர் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணி, ஆனா ஆகுறது இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கருப்பசாமி அங்கிருந்து கும்பிட்டு அவங்களுக்கு வேண்டியதை வந்து அங்கிருந்து வாங்கிக்கிறாங்க. அவங்க இருக்கு. ஆமா, பேசிக்கலி நம்பிக்கை தான் எல்லாமே. ஆனால் என்ன, உங்களுக்கு வந்து இந்த பெருந்தெய்வம் அப்படிங்கிற டேர்மால் அழைக்கப்படுகின்ற அந்த உலக தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக ஒரு தத்துவமாக ஒரு பயங்கர ஃபிலாசபியோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ சைவமும் வைஷ்ணவமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃபிலாசபி கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் மோட்சத்துக்கு போகிறதுக்கான எல்லா வழியும் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இல்லை. அதுதான் விஷயம். கண்டிப்பாக உண்மை. இப்போ இதில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத கொஸ்டின் என்னன்னா, கொற்றவை அப்படிங்கிற பெயர் எப்படி மருவி துர்க்கை அப்படின்னு ஆச்சு? அந்த கொற்றவை அப்படிங்கிற பெயரே இப்போ இல்லையே. ஆமாம், கொற்றவைங்கிற பேர் இன்றைக்கி நம்ம பயன்படுத்துறதில்ல. கொற்றம் அப்படின்னா வெற்றியை தருபவள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இதுலேருந்து எடுத்தோம்னா துர்க்கை அப்படிங்கிறது கோட்டையை காப்பவள், அல்லது வந்து நமக்கே கோட்டை போல் இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வந்து அரண் போல் இருப்பவள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம்.
ஸோ நேரடியாக அந்த கொற்றவைங்கிறப்போ அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லை. அது வந்து உண்மைதான். இன்னைக்கு மாயோங்கிற வார்த்தை யாரும் பயன்படுத்துறதில்ல. மாயழகுன்னு தான் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் மாயோன்கிற பேர் இல்லை. பொதுவாக பெருமாள் தான் நம்ம சொல்கிறோம். விஷ்ணுன்னு கூட சொல்கிறது இல்லை, பெருமாள் கோயில் தான் சொல்கிறோம். விஷ்ணு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்கிறோம், பெருமாள் கோயில்னு சொல்கிறோம். ஸோ பயன்பாட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. எல்லாம் அழிச்சிட்டிங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதான் அது சரி. பட் ஒரு விஷயம் வந்து மறுவரதை வந்து காலத்துல தவிர்க்கவே முடியாது. ஒரு சின்ன ஊர் பேர் எடுத்தாலே அது மறுவாம, இப்ப நம்ம மதுரை அப்படின்னு இருந்துச்சு, மதுரை அப்படின்னு சொல்றோம். ஸோ மறுவுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னைக்கு என்னன்னா அதுதான் இந்த தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் இன்னைக்கும் சொல்லிட்டேன். இன்னைக்கும் மறவர்கள் கொற்றவையை கும்பிட்டு தானே இருக்காங்க. எல்லா ஜாதியும் கும்பிடுறாங்க, எல்லாரும் கொற்றவை அப்படிங்கிற பேர்ல கும்பிடலையே. ஆமா, காளி வேற ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. ஆமா, அது அந்த பேர் இல்லை, நான் வந்து அதை மறுக்கலை. பேர் காலகட்டத்தில் மறுவத்தான் செய்யும், அது வேற விஷயம். இன்றைக்கும் அவங்க வணங்குறாங்க. இப்போ அதே முல்லை நிலத்து மக்கள் தான் ஆயர்கள், கோணார்கள், யாதவர்கள். இன்றைக்கும் அவங்க கிருஷ்ணரை கும்பிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா இந்த தெய்வங்கள் அந்த 2 ஜாதிக்குரிய தெய்வம்னா அப்படியும் கிடையாது, அவங்க எல்லாருக்குமே உரியவர்கள் தான். அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக வந்து அதை கொண்டாடுறாங்க, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த தெய்வம்னா இந்த ஜாதிக்குரியது, அந்த தெய்வம் அந்த ஜாதி, இது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா கண்ணன் வந்து யார் அப்படின்னா எனக்கு தெய்வம், வைணவராகிய அனைவருக்கும் தெய்வம், இந்துக்களாகிய அனைவருக்கும் தெய்வம். அவன் சொன்ன பகவத்கீதையை தானே நம்ம புனித நூல்னு உலகத்துக்கு எல்லாருக்கும் தெய்வம். ஸோ வந்து அவர் ஒரு சாரார் யாதவர்கள் அவங்க நல்லா கொண்டாடுறா சந்தோஷம், கொண்டாடட்டும். பட் அதுக்காக மற்றவங்க வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு நம்ம நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதே மாதிரி தான் கொற்றவையும். ஓகேங்க. இப்போ கொற்றவை பற்றி வந்து ஒரு அறிமுகம் செஞ்சு, ஆமாம், அதிலிருந்து வந்து படிப்படியான விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி, இன்றைக்கி கொற்றவை அப்படிங்கிற பேர் வந்து மருவி போயிருக்கலாம், இல்லை வந்து காலப்போக்கில் வந்து அந்த பேர் வந்து மாறி இருக்கலாம். பட் வழிபாடு, அந்த தெய்வத்தோட தன்மை, தத்துவங்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ மேபி அதை வந்து காப்பாற்றிட்டு வர்றதுக்காக கூட அந்த பெயர் மாற்றம் கூட நடந்திருக்கலாம். ஸோ தத்துவங்கள் அப்படிங்கிற போது எல்லாமே ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் தவிர்த்து, அது வந்து அதுக்கு பேர் வந்து முக்கியம் கிடையாது. ஸோ 1000 பேர் இருக்கே, சகஸ்ரநாமம்னா என்ன அர்த்தம்? 1000 பேரை உடையவளவ, ஒரு பேர் காணா போச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேண்டியதில்லை, 1000 பேர்கள் இருக்கு. இல்ல, அந்த வருத்தமும் கொஞ்சம் நியாயமானது தான். என்னோட இலக்கியம் ஆதி இலக்கியத்துல இருந்து ஒரு பேர் வந்து இப்ப காணாம். ஆமா, அப்படிங்கிறது அந்த பேரை இப்ப சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு இல்லை. இப்ப இருக்கக்கூடிய விஷ்ணு துர்கையை வந்து தாராளமா சங்கு சக்கரம் நான் சொல்லிட்டேன், எருமை தர மேல நின்றுருக்கான்னு சொல்லிட்டேன். அப்ப இன்னைக்கு இருக்கிற மகிஷாசுர மர்தினியை கொற்றவைன்னு தாராளமா சொல்லலாமே, யார் தடுத்தாரு? இப்ப அடுத்து என்ன வருவாங்கன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போர்டு வைக்கலாம், பேர் மாத்துங்க சொல்லி. ஆமாம், பொதுவாக கோயிலில் என்ன விஷயம் அப்படின்னா அது வந்து ஆகமம் ஆகமம் வந்து பேர் வச்சிருக்கு, அதனால அதை நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கோவில் அப்படின்னா ஆகம கோயில்னா அதுக்குரிய முறை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். காவல் தெய்வம்னா அதுக்குரிய முறை, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகலாம். நிச்சயமாங்க. பார்ப்போம் கமெண்ட் என்ன வருது பார்ப்போம். ஆமாம், நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்தது தெளிவாகவே வந்து சிலப்பதிகாரம் காட்டுகின்ற கொற்றவை யார் அப்படிங்கிறது தான். சங்க இலக்கியம் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகலை, ஆனால் அது ரொம்ப குறைவான குறிப்புகள் தான் நமக்கு கிடைக்குது, ஒரு தெளிவான பிக்சர் நமக்கு கிடைக்கல. ஆனால் சிலப்பதிகாரம் வந்து ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறனால அந்த சிலப்பதிகாரம் சொல்லக்கூடியது மகிஷாசுர மர்தினி விஷ்ணு துர்கையை தான், பராசக்தி அம்பாளை தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம். அவ்வளோதான். நன்றி.